பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா, என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் தமிழ்நாட்டில் 70 ஆண்டுகளாக கடத்தப்பட்ட சிலைகளின் எண்ணிக்கையும், அதே போல் 70 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியின், அதாவது மோடி வருவதற்கு முன்பாக 9 சிலைகள் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை அவர்கள், மோடி வந்த பின்பு 9 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 300 சிலைகள் தமிழ்நாட்டிற்கு மோடி ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது என்று பாஜகவை குறை சொல்வதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை திமுக அரசிற்கு குற்றம் சாட்டிய அண்ணாமலை பேசி அந்த வீடியோ பார்த்தோம் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருந்த முக்கியமான சிலைகள்ல வெளியே கொண்டு போயிட்டாங்க. 1976 2013 வரை, அப்படின்னா எத்தனை வருஷம் கணக்கு போட்டுங்க? 37 வருஷம். 1976 2013 வரை 37 வருஷத்துல கடத்தப்பட்ட சிலைகளை இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்தது வெறும் 13. மோடி வரவுக்கு முன்பு 1976 2013 வரைக்குங்க 37 வருஷம். இதற்கு முன்னாடி 1000 ஆண்டுகளாக கடத்தப்பட்ட சிலைகளை வெறும் 13 சிலையை கொண்டு வந்தோம். மோடி ஐயா 2014 2023 வரை 9 ஆண்டுகள்ல திரும்பி கொண்டு வரப்பட்ட சிலைகள் 351. இதை பார்த்து இந்து தர்மத்திற்கு, கோவிலுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்பதற்கு இந்த ஒரு புள்ளி விவரம். 13 37 வருஷம், 9 வருஷத்துல 351. மோடி அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க 2014 நவம்பர்ல. ஆஸ்திரேலியாவுக்கு மோடி சென்று ஆஸ்திரேலியாவோட அதிபரை சந்தித்து விட்டு அவர் செய்த முக்கியமான காரியம், உங்க ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ புரந்தான் பிரகதீஸ்வர ஆலயத்தினுடைய நடராஜர் சிலை கடத்தப்பட்ட ஆஸ்திரேலியாவுக்கு போகும் பொழுது, அந்த மனுஷன் இந்த மண்ணில் பிறக்கலை. மோடி தமிழ்நாட்டில் பிறக்கல, குஜராத்தில் பிறந்தவர். எவ்வளவு அக்கறைப்பட்டு இந்த மண்ணினுடைய உங்களுடைய மூதாதையர்கள் கும்பிட்ட ஒரு நடராஜர் சிலை அரியலூரிலிருந்து கடத்தப்பட்டு ஆஸ்திரேலியால ஆல்பர்ட் மியூசியத்தில் இருக்கிறத கண்டுபிடித்து, அதை ஆஸ்திரேலியா அதிபர்கிட்ட பேசி உங்க நடராஜர் சிலையை பத்திரமாக கொண்டு வந்து அரியலூர் ஸ்ரீ புரந்தான் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம மோடி அவர்கள் திரும்ப கொடுத்திருக்கிறார். இது சாதனை இல்லைங்களா? சாதனை இல்லைங்களா? உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட அதே சாமியை திரும்ப கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார். அதனால் திராவிட முன்னேற்ற கழகமோ, இங்க இருக்கக்கூடிய கட்சிகளோ, பாரதிய ஜனதா கட்சியும் மோடி அவர்களை பற்றி குற்றச்சாட்டு பேசுவதற்கு 1% கூட உங்கள் லாய்க்கில்லை. இப்ப ஊழல்வாதியை பற்றி பேச ஆரம்பித்தால் தமிழகத்தில்